Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தேர் 4 மாசி வீதிகளை வலம் வந்து நிலையை வந்தடைந்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு வணக்கம். காலையில் துவங்கிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர் திருவிழா சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு 4 மாசி வீதிகளை வலம் வந்து நிலையை வந்தடைந்திருக்கிறது. இதற்காக செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, பக்தர்கள் கூறுவது என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் அதாவது மாதந்தோறும் திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா, அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா என்பது தனி சிறப்பு வாய்ந்தது. அந்த சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான நேற்றைய தினம் மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் தேரோட்ட நிகழ்வு இன்று காலை சுமார் 6:30 மணி அளவில் துவங்கி மிகவும் பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. தொடர்ந்து தேரானது 4 மாசி வீதி, அதாவது தேரோட்டி கீழ மாசி வீதியில் தொடங்கி தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக மீண்டும் கிழக்கு மாசி வீதிக்கு வந்தடைந்தது. சுமார் 7 மணி நேரம் என்பது இந்த தேரோட்டம் நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதாவது ஒவ்வொரு மாசி வீதிகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தை கண்டு பரவசமடைந்தனர். தேரோட்டம் காரணமாக 4 மாசி வீதிகளிலும் போக்குவரத்து தடை என்பது செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை சார்பாக சுமார் 3000 காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில், அதாவது பக்தர்களுக்கு கூட்ட நெரிசலில் இருந்து சிக்கி அவர்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் உள்ளிட்ட அவசர சேவைகளையும் புரிந்திருந்தனர். அந்த சம்பவம் பல நெகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்தியது. தொடர்ந்து 7 மணி நேரத்திற்கு பிறகு 4 மாசி வீதிகளிலும் 2 தேர்களும் வடம் பிடித்து இழுத்து வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.